கத்தார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரான் ஏவுகணைகளை வழிமறித்து அழித்து விட்டதாக கத்தார் அறிவிப்பு. போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஈரான் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. 24 மணி நேரத்திற்கு பிறகு போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வரும் என உறுதி. இப்போதைக்கு போர் நிறுத்தம் இல்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மறுப்பு. போரை தொடங்கிய இஸ்ரேல்தான் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என திட்டவட்டம். மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான சேவையை ரத்து செய்தது ஏர் இந்தியா. போக்குவரத்தில் மாற்றம் இருக்கும் என ஸ்பைஸ்ஜெட், இண்டிகோ விமான நிறுவனங்கள் அறிவிப்பு. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருளை அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி வாங்கி கொடுத்தது அம்பலம். நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரிய வந்ததால் காவல்துறை தீவிர விசாரணை. நீட் தேர்வு என்பது MBBS மாணவர் சேர்க்கைக்கான தகுதியை நிர்ணயிக்கும் தேர்வு அல்ல என்பது மீண்டும் நிரூபணம். கூடுதல் மதிப்பெண் வழங்க பணம் பெற்றதாக இருந்த குற்றச்சாட்டை குறிப்பிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றும் நாளையும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆலோசனை. முருக பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாவை விமர்சித்து வீடியோ வெளியான விவகாரத்தில் அதிமுகவுக்கு திமுக கண்டனம். மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையோ உறுதிமொழியையோ ஏற்கவில்லை என அதிமுக விளக்கம். தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்ட 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம். திருப்பூர், பெரம்பலூர், நாமக்கல் உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்களையும் மாற்றி தலைமைச் செயலாளர் உத்தரவு. ஓசூர் அருகே காரில் வைத்திருந்த 7,50,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற CCTV காட்சிகள் வெளியானது. குற்றச்சம்பவங்களை தடுக்க காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. சென்னை தியாகராய நகரில் 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற இளம்பெண். சாதுரியமாக செயல்பட்டு காப்பாற்றிய காவல் உதவி ஆய்வாளர். உணவுகளுக்கு உரிய விலை கொடுக்காவிட்டால் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஸ்விக்கி, சொமோட்டோ நிறுவனங்கள் வழியான விற்பனை நிறுத்தப்படும். நாமக்கல் ஹோட்டல் உரிமையாளர்கள் எச்சரிக்கை. சென்னை கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி இடையே இன்று ரயில்வே பராமரிப்பு பணி. 39 புறநகர் ரயில்கள் ரத்து, 21 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. குஜராத்தின் சூரத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. ஜவுளி மார்க்கெட்டில் புகுந்த நீரால் பல கோடி ரூபாய் பொருட்கள் சேதம். மாணவர் விசா பெற விண்ணப்பிப்போர் சமூக வலைதள கணக்குகளை பொதுப்படையானதாக மாற்ற வேண்டும். அமெரிக்கா புதிய நிபந்தனை. முதலாவது டெஸ்டில் இங்கிலாந்துக்கு 371 ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது இந்தியா. 2 இன்னிங்ஸ்களிலும் சதமடித்து புதிய சாதனை படைத்தார் ரிஷப் பந்த். கத்தார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த நிலையில் அதை ஈரான் மறுத்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் 2வது வாரமாக நீடித்து வருகிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா நேற்று முன்தினம் அதிரடி தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதன்படி கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து நேற்றிரவு அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது.
அடுத்தடுத்து வான்வழியாக ஏவப்பட்ட ஏவுகணைகளை கண்டு தலைநகர் தோஹாவில் மக்கள் அலறி அடித்து ஓடினர். அல் உதைத் விமானப்படை தளத்தை குறிவைத்து குறுகிய தூரம் மற்றும் நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வீசியதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வெற்றி அறிவிப்பு என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 10 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் ஈரான் அனுப்பிய ஏவுகணைகளை இடைமறித்து அடித்துவிட்டதாக கத்தார் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஈரானின் தாக்குதலால் யாருக்கும் பாதிப்போ காயமோ ஏற்படவில்லை என்றும் விளக்கம் அளித்தது. பிராந்திய பாதுகாப்பு சூழல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வான் போக்குவரத்தை தற்காலிகமாக கத்தார் அரசு நிறுத்தி வைத்தது. கத்தாரில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் கேட்டுக்கொண்டது. இதேபோல ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளத்தை குறிவைத்தும் ஒரு ஏவுகணையை ஈரான் ஏவியது. பஹ்ரைனில் சைரன் ஒலிக்கப்பட்டு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டது. மேலும் வான் பகுதி மூடப்பட்டது. இதேபோல் சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. நட்பு நாடாக இருந்தபோதும் அணுசக்தி மையங்கள் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு உதவியதன் காரணமாகவே கத்தார் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தொலைபேசி வாயிலாக பேசிய பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் குறிப்பிட்டார். கத்தார் பகுதியில் இருந்துதான் அந்த டீகாய் மெசேஜ் வந்து ஃபயர் பண்ணதா சொல்றாங்க. அதாவது மறைமுகம் திசை திருப்பி ஏவுகணைகளை வந்து மாற்றி விட்டதாக அங்கிருந்து திசை திருப்பிகளை வந்து அடிச்சு, அதுக்கப்புறம் அந்த திசை திருப்பிகள் மேல கவனம் இருக்கும் போதுதான் அங்க வந்து 3 இடங்கள்ல வந்து அமெரிக்கா வந்து மிசைல்ஸ் வந்து செலுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ முதலாவது நட்பு நாடா இருந்தாலுமே அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்ததுக்காக அவர்களுடைய விமான நிலையங்களையும் சரி மற்ற அந்த ஏர்பேஸை தாக்குறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. கட்டாயமா இதை பார்க்கணும். முன்னதாக ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு கட்டுப்பாட்டு மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதன் மூலம் ராணுவ கட்டுப்பாட்டு பிரிவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் அஸ்தோத் நகரின் மீது ஈரான் பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியது. ஈரானின் தாக்குதல் சம்பவம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். முன்னதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர், ஒவ்வொருவரும் பெட்ரோலிய பொருட்கள் விலையை குறைவான நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். எதிரிகளின் கைப்பாவையாக செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அவரது மாளிகையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சந்தித்து பேசினார். அப்போது ஈரானுக்கு எதிரான அத்துமீறல் நடவடிக்கையை முற்றிலும் ஏற்க முடியாது என்று புட்டின் கூறினார். ஈரான் மக்களுக்கு உதவுவதற்கு தேவையான முயற்சிகளை தங்களது பங்கிற்கு செய்ய உள்ளதாக புட்டின் கூறினார்.